சரியா? சரியா? படுகொலை செய்யப்பட்டு எம்மையெல்லாம் விட்டு பிரிந்த இந்த மட்டக்களப்பு நகரிலே வைத்து படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் நடேச அண்ணனின் 21வது ஆண்டு நினைவேந்தலை நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகள். தொடர்ச்சியாக ஊடகவியலாளர்களின் படுகொலைகள், ஊடக அடக்குமுறைகள், ஊடகவியலாளருக்கு இதுவரையாக இழைக்கப்பட்டிருக்கின்ற அநீதிகள் தொடர்பில் இங்கு கருத்துக்கள் இடம்பெறுகின்றன. அந்த வகையில் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் ஐயா அவர்களை உரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். படுகொலை செய்யப்பட்ட நடேசன் அவர்களது ஒரு சிரேஷ்ட ஊடகவியலாளர் நடேசன் அவர்கள் இன்று எம்மை விட்டு பிரிந்து 21 ஆண்டுகள் கடந்திருக்கின்றது. 2 தசாப்தங்கள் கடந்திருந்தும் கூட அவருக்கான நீதி இன்னும் வழங்கப்படவில்லை என்பதுதான் இந்த நாட்டின் ஒரு அவல நிலை என்று கூறலாம். அந்த வகையில் படுகொலை செய்யப்பட்டவர்கள் யார் என்பதும் கூட இப்போது ஓரளவுக்கு மக்களுக்கு தெரிந்த ஒரு விடயமாக இருக்கின்றது. படுகொலை செய்தவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்ற கருத்தும் கூட பரவலாக அடிபடுகின்றது. இந்த கருத்து அவ்வாறு இருக்கும் போது படுகொலை செய்யப்பட்டவரை, கைது செய்யப்பட்டவரை நியாயமான முறையில் விசாரணை செய்கின்ற போது இந்த படுகொலை பற்றிய உண்மைகளை கண்டறியக்கூடியதாக இருக்கும். அனுர அரசாங்கத்தை பொறுத்த மட்டில் தாங்கள் ஊழல் செய்ய மாட்டோம், மோசடி செய்ய மாட்டோம், உண்மைகளை வெளிக்கொணர்வோம், நியாயத்தை நிலைநாட்டுவோம், நீதியின் பக்கமாக நாங்கள் இருப்போம் என்றெல்லாம் பல வாக்குறுதிகளை கூறித்தான் ஆட்சி அரங்கிற்கு வந்திருக்கின்றார்கள். ஆகவே சிரேஷ்ட ஊடகவியலாளர் நடேசன் அவர்கள் அவர் கற்பித்த காலத்தில் நான் அவரோடு இந்து கல்லூரியில் கற்பித்திருக்கின்றேன். மிகவும் ஆளுமையுள்ள ஒரு ஊடகவியலாளர். எந்த ஒரு விடயத்தையும் நுணுக்கமாக ஆராயக்கூடிய ஒரு திறன் அவரிடம் காணப்பட்டது. அவர் எழுதுகின்ற கட்டுரைகளை எடுத்து வாசிக்கின்ற போது அதில் பல விதமான ஆய்வுகள் அல்லது எதிர்வு கூறல்கள் என்பன காணப்படக்கூடியதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நுண்ணாற்றல் அல்லது ஆளுமையுள்ள ஒரு ஊடகவியலாளரை பட்டப்பகலில் அவர் பணிபுரிகின்ற நகரில், அதுவும் அவரது அலுவலகத்துக்கு முன்னால் சுட்டு கொலை செய்தவர்களை நேரடியாக பல சாட்சியங்கள் பார்த்திருக்கின்றன. அவரது கட்டை உருவத்தை கூட அவர்கள் கண்டிருக்கின்றார்கள். எனவே அப்படிப்பட்டவர் இப்போது கைது செய்யப்பட்டிருப்பதாக கூட இப்போது பரவலாக பேசப்படுகின்றது. பல்வேறு குற்றங்களை, பல படுகொலைகளை, பல கடத்தல்களை, பலவிதமான அநியாயமான செயல்களை செய்தவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தும் கூட அவர்கள் மீது சரியான முறையான விசாரணை நடாத்தப்படுகின்ற போது நடேசன் அவர்களது கொலை அம்பலத்திற்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் பல்வேறுபட்ட மனித படுகொலைகள் நடைபெற்றிருக்கின்றன. எனவே அந்த படுகொலைகளை நினைவேந்துகின்ற ஒவ்வொரு ஆண்டிலும் நாங்கள் நீதியை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த நீதி விரைவாக கிடைக்க வேண்டும். கடந்த ஆட்சி காலத்தில், ராஜபக்ச ஆட்சி காலத்தில் கிடைக்காத நீதி, ரணில் ஆட்சி காலத்தில் கிடைக்காத நீதி, மைத்திரி ஆட்சி காலத்தில் கிடைக்காத நீதி அனுர அரசாங்கத்திலாவது கிடைக்க வேண்டும் என்று மக்கள் ஆவலாக இருக்கின்றார்கள். ஆகவே கைது செய்யப்படுகின்ற குற்றவாளிகளை முறையாக விசாரணை செய்து அவர்கள் மூலமாக மனித குலத்திற்கு இழைக்கப்பட்டிருக்கின்ற அநீதிகளையும், அவர்களால் கொல்லப்பட்ட ஊடகவியலாளர்கள், குறிப்பாக எங்களுடைய நடேசன் அவர்களது படுகொலை பற்றியும் அந்த மறைக்கப்பட்டிருந்த உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும். அதுதான் நாங்கள் இப்போது இந்த அரசாங்கத்திற்கு உருக்கமாக விடுகின்ற ஒரு வேண்டுகோளாக இருக்கின்றது. இந்த பகிரங்க வேண்டுகோளை எடுத்துக்கொண்டு உரிய விசாரணையை மேற்கொண்டு குற்றவாளி இவர்தான் என்பதை இந்த சமூகத்திற்கு நீங்கள் எடுத்துரைக்க வேண்டும். அதன் மூலமாக நீங்கள் ஊடகவியலாளர்களின் சுதந்திரத்தை அல்லது ஊடக தர்மத்தை பாதுகாக்கின்றீர்கள் என்ற விடயத்தை கொண்டு வர வேண்டும் என்பதை இந்த இடத்தில் மிகவும் அன்பாக, வினயமாக, பொறுப்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. அடுத்ததாக கொழும்பிலிருந்து வருகை தந்து எம்மோடு கலந்து கொண்டிருக்கின்ற உழைக்கும் பத்திரிகையாளர் சங்கத்தின் பொருளாளர் நடராஜா அண்ணா அவர்களை உரையாற்றுமாறு அழைக்கிறேன். வணக்கம். இன்று நாங்கள் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் நடேசன் அவர்களின் ஒரு 21வது ஆண்டு நினைவாக கூறிக்கொண்டிருக்கின்றோம். இந்த நாட்டில் கடந்த 30 வருட காலம் நடந்த போர்க்காலத்தில்
பல ஊடகவியலாளர்கள் கடத்தி காணாமலாக்கப்பட்டு பட்டப்பகலில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் 42 ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. அதில் 7 ஊடகவியலாளர் தவிர அனைத்து 35 ஊடகவியலாளரும் தமிழ் ஊடகவியலாளர் என்பதுதான் இங்கு குறிப்பிடப்பட வேண்டிய விடயம். இங்கே இந்த எமது மண்ணில் சிவராம் அவர்கள் ஒரு தராக்கி என்ற பெயரில் நமது தேசிய பிரச்சினையை சர்வதேச ஊடகங்களுக்கு ஆங்கில மொழியிலும் சிங்கள மொழியிலும் அவர் உரைத்ததன் விளைவாக அவர் படுகொலை செய்யப்பட்டார். அதே போன்று நடேசன் ஐயா அவர்கள் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் நடந்த போர்க்காலத்தில் நடந்த விடயங்களை மிகவும் தெளிவாக வீரகேசரி வார வெளியீட்டில் எழுதி கொண்டிருந்தவர். அவருடைய வாயை அடக்குவதற்காக அவரும் படுகொலை செய்யப்பட்டார். அதே போன்றுதான் சுகிர்ராஜன் என்ற உறவியலாளரும் 5 மாணவர்களின் படுகொலையை வெளிக்கொண்டிருந்ததால் அவரும் படுகொலை செய்யப்பட்டார். இவ்வாறான படுகொலைகளுக்கு நாங்கள் இன்று கடந்த 16 வருட காலமாக அதற்கு முற்பட்ட காலமாக நீதி கோரி போராடி வருகின்றோம். ஆளுங்கட்சியில் இருக்கின்ற போது அவர்கள் அதில் கவனம் செலுத்துவது குறைவு. ஆனால் எதிர்கட்சியில் இருப்பவர்கள் சொல்வார்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இவற்றுக்கான ஒரு ஆணைக்குழு அமைத்து நீதி கிடைக்கும் என்று சொல்வார்கள். ஆனால் எதிர்கட்சிக்கு வந்தவுடன் அவர்கள் மறைந்து விடுவார்கள். அந்த வகையில் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது பலவிதமான வாக்குறுதிகளை ஊடகவியலாளர் சம்பந்தமான பல வாக்குறுதிகளை எமக்கு அளித்திருந்தார்கள். அவர்களுடைய வெற்றிக்காக ஊடகவியலாளர்களும் இந்த சமூக ஊடகங்களும் பெருளவிலான ஈடுபாட்டில் ஒட்டி அவர்களை விரைவான வெற்றியை ஈட்டினார்கள். அவர் ஜனாதிபதி தேர்தலில் 56,000 அதிகமான வாக்குகளை பெற்றார். அதற்கு பிறகு நடந்த தேர்தலில் கூட 68,000 வாக்குகளை பெற்றார். அதுக்கு பிறகு நடந்த தேர்தலில் 23 லட்சம் வாக்குகளை இழந்து 48 லட்சத்திற்கு வந்திருக்கிறார். அவர்கள் இது போன்ற ஊடகவியலாளர்கள் மற்றும் ஏனைய தொழில் சங்க சீரான அடக்குமுறையை மேற்கொண்டார்கள் என்றால் கழுதை தேர்ந்து கட்டரும்பான கதைதான் இந்த தேசிய மக்கள் சக்திக்கு ஏற்படும் என்பதை அவர்கள் முதலில் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்று இந்த ஊடகவியலாளர்களை அவர்கள் பல சட்டங்களை கொண்டு வருவதற்கு எத்தனிக்கின்றார்கள். கடந்த ரணில் விக்ரமசிங்கத்தில் கொண்டு வரப்பட்ட நிதிநிலை சட்டத்தை அவர்கள் இன்னும் கையில் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதை பற்றி என்றும் இல்லை. அதே போன்று ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி என்ற காலத்தில் தேசிய ஊடக கொள்கை ஒன்றை அவர் அறிமுகப்படுத்தியிருந்தார். அது தனிக்கிற ஆங்கில மொழியில் மட்டுமே வெளியிடப்பட்டிருந்தது. எங்கள் இலங்கை உழைக்கும் ஊடக சங்கம் அதிவிதமாக பல கண்டனங்களை தெரிவித்து எங்களுக்கு 2 மொழியிலும் தேவை என்று நாங்கள் அவர்களுக்கு போராடினோம். ஆனால் கிடைக்கவில்லை. ஆனால் அவர்கள் இன்றுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான அழைப்பை விடுத்திருந்தோம். நாங்கள் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு சென்றோம். ஆனால் நாங்கள் அந்த தேசிய ஊடக கொள்கைக்கு முற்றிலும் எதிரானவர்கள். ஏனென்றால் நாங்கள் சொல்லுகின்றோம், அப்படி ஒரு தேசிய ஊடக கொள்கையை கொண்டு வருவதாக இருந்தால் அதுக்குள் 2 ஆணைக்குழுக்களையும் நீங்கள் கொண்டு வர வேண்டும். முதலாவது ஆணைக்குழு இந்த கடத்தி காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளர்களின் நீதிக்கான ஒரு ஆணைக்குழு அமைக்கப்பட்டு அதன் ஊடாக விசாரணை நடத்தப்பட்டு இது குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். அடுத்ததாக இந்த ஊடகவியலாளருடைய அவர்களுடைய ஊதியம் சம்பந்தமாகவும் அவர்களுடைய எதிர்கால வளம் சம்பந்தமாகவும் ஒரு ஆணைக்குழு நியமிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கிறோம். அடுத்ததாக அவர்களுடைய ஒரு அடையாளத்தை இந்த இலங்கை தகவல் திணைக்களம் ஒரு அடையாளத்தை வழங்குகின்றது. எங்களை ஒரு ஊடகவியலாளராக சொல்வதற்கு, நாங்கள் ஒரு ஊடகவியலாளர் என்று சொல்வதற்கு அரசாங்க திணைக்களம் எங்களுக்கு அடையாளத்தை வழங்க வேண்டிய தேவையில்லை. அது ஒரு லைசனுக்கு சமனான ஒரு இது. எங்களை லைசன் சாரதி பயிற்சி கல்லூரிக்கு சென்று அங்கே பயிற்சி எடுத்து போட்டு ஒரு அவங்களுடைய பயிற்சியில் நாங்கள் பதிவு செய்யப்பட்டு அவங்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்படும். அதுபோன்ற ஒரு அடையாள அட்டை தான் இந்த தேசிய அவங்க வழங்குகின்ற ஊடக அடையாள அட்டை. இதுபோன்ற ஊடக அடையாளத்தை வைத்திருந்த ஊடகவியலாளர் தான் இன்று படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் எங்களுக்கு அந்த அடையாள அட்டை தேவையில்லை என்றது எங்களுக்கு கோரிக்கையாக இருக்கின்றது. இந்த படுகொலை செய்யப்பட்டவர்களுடைய நீதி விசாரணை வெறுமனவே கிடப்பில் போடப்பட்டதாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். லட்சத்து விக்ரமதுங்க கூட போன்றவருடைய விசாரணை நீதிமன்றத்தில் இருந்தாலும் அவை இன்னும் வெளிக்கு கொண்டு வரப்படவில்லை. இது போன்ற இதுகளை நாங்கள் எங்கள் போராட்டத்தின் தான் நாங்கள் வெற்றி கொள்ள முடியும் என்பதை கருதி கொண்டு வேண்டும். இந்த தேசிய மக்கள் சக்தி ஊடகவியலாளர்களை அடக்க நினைத்தால் அவர்கள் அடங்கி போவார்கள். அவர்கள் மீண்டும் தங்களுடைய 3 லட்சம் வாக்குக்கு தள்ளப்படுவார்கள் என்பதுதான் எனது. நன்றி நடான் அவர்கள். அடுத்ததாக மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் ஊடகவியலாளர் சங்கத்தின் சார்பில் சசி புண்ணியமூர்த்தி அவர்களை உரையாற்ற அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலேயே நாங்கள் ஆண்டுதோறும் ஊடகவியலாளர்களுக்கு
அஞ்சலி செலுத்துகின்றதாகத்தான் நாங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றோம். சிவராமா இருக்கட்டும், சுகீதராஜனாக இருக்கட்டும், நடேசனாக இருக்கட்டும், ஒவ்வொரு வருடந்தோறும் நாம் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி கொண்டுதான் இருக்கிறோம் மொழியே அவர்களுக்கான ஒரு நீதியை எம்மால் பெற முடியாத சூழ்நிலை தான் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. உண்மையிலேயே நடேசன் படுகொலை செய்யப்பட்டது தொடர்பாக பல உண்மைகள் இன்று வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. அந்த வகையிலே இதை கொலை செய்தவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்ற தகவலும் தற்போது இலங்கை அரசாங்கம் சொல்லிக் கொண்டு வருகின்றது. ஆகவே நாங்கள் எதிர்பார்க்கின்றோம், இந்த நடேசனின் கொலைக்காவது இந்த அனுர அரசாங்கம் இந்த ஊடகவியலாளர்களது உரிமைகளை வென்றெடுத்து தருவோம் என்று மக்களுக்கு வாக்குறுதி வழங்கி இந்த நாட்டை ஆட்சி செய்யும் இந்த அனுர அரசாங்கம் ஊடகவியலாளர்களின் படுகொலைக்கும் ஊடகவியலாளர்கள் கடத்தி காணாமலாக்கப்பட்டதுக்குமான நீதியை பெற்றுத் தருவார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். அதே நேரத்தில் கடந்த காலங்களில் சிவராமண்ணனா இருக்கட்டும், நடேசனா இருக்கட்டும், சுகீதராஜனா இருக்கட்டும், நிமலராஜனா இருக்கட்டும், இவர்களெல்லாம் கடத்தி காணாமலாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள். ஆனால் அந்த யுகம் மாறி தற்போது எங்களது காலகட்டத்தில் தற்போது ஊடகவியலாளர்களை புலனாய்வு துறையினரை வைத்து அச்சுறுத்துவதும், ஊடகவியலாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுப்பதும், ஊடகவியலாளர்களுக்கு எதிராக பொய்யான வழக்குகளை தாக்கல் செய்து ஊடகவியலாளர்களை நீதிமன்றம் வரைக்கும் அழைத்து செல்லும் நடவடிக்கையில் இந்த அரசாங்கம் காலகாலமாக ஆண்டு வரும் அனைத்து அரசாங்கங்களும் இதே நடவடிக்கையை தான் தொண்டு தொட்டு நடத்தி வருகின்றது. ஆகவே நாங்கள் இந்த மட்டக்களப்பு மண்ணிலிருந்து ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகின்றோம். தயவு செய்து சர்வதேச ஊடக அமைப்புகள் எமது படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கான நீதியை சர்வதேச ரீதியாக பெற்றுத்தர வேண்டும் என்று இவ்விடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக தொழில்சார் இணைய ஊடகவியலாளர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டால் பெடிகமி ஐயா அவர்கள் உரையாற்றி அழைக்கும். නිර්භීතව සිය මාධ්‍ය ජීවිතය නිර්භයව මෙහෙවපු මාධ්‍යවේදීන් ගණනාවක් අපට අහිමි වෙලා තියෙනවා. නඩේෂන් කියලා කියන්නේ ඒ අතර ජ්‍යෙෂ්ඨ මාධ්‍යවේදියෙක්. අපි අද ඔහුගේ 21 වෙනි සමරුම මේ අවස්ථාවේ උතුරෙත් නැගෙනහිරත් දකුණෙත් සමරමින් ඉන්නවා. ගිය මාසේ අපි සිවරාම්ගේ 21 වෙනි සමරුව සමරුවා. ඒ වගේම අපි ඊට කලින් ජනවාරි මාසේ සුගීතරාජන් සමරුවා. මේ රටවල් ලංකාව පාලනය කරපු පාලකයෝ හිතුවනම් මාධ්‍යවේදීන්ව ඝාතනය කරලා ඒ අය ලෝකෙට කියන්න හදපු සත්‍ය වළක්වන්න අපි කියනවා ඒ පාලකයන්ට ඒක කරන්න බැරි වෙලා තියෙනවා. මොකද අඩුම තරමේ මාධ්‍ය සගයවත් එකතු වෙලා මේ විදිහට මේ ඝාතන ලක් වෙච්ච මාධ්‍යවේදීන්ට යුක්තියස්ත කරන්න කියලා හඬනගා අපි හැම වර්ෂයකම කියනවා. අපි දකිනවා දූෂිත දේශපාලඥයන්ට මේ රජය දැන් දඬුවම් දෙමින් ඉන්නවා. ඒ ගැන සමාජයේ ලොකු සතුටකුත් තියෙනවා, කතාබහක් තියෙනවා. ඒක වැදගත්. ඇත්තටම දූෂණය කරපු ඒ දූෂිතයන්ට දඬුවම් දෙන එක ඉතා වැදගත්. නමුත් ඒ වගේම අපි මේ රජයට කියන්න කැමතියි, මේ රජය පහුගිය ඔක්තෝබර් මාසයේ සිවරාම් ගැන සඳහන් කරමින් කිව්වා සිවරාම්ගේ සිද්ධිය ඇතුළු තවත් සිදුවීම් 7ක් ගැන පරීක්ෂණ කඩිනම් කරන්න කියලා පොලිස්පතිට දැනුම් දුන්නා කියලා. දැන් මේ දැනුම් දීම සිවරාම් ගැන කළේ නොවැම්බර් මාසයේ තිබුණු මහමැතිවරණයෙන් දෙමළ ජනතාවගේ දෙමළ භාෂාව කතා කරන ජනතාවගේ ඡන්ද ගන්න නෙමෙයි නම් අපි රජයට කියනවා එහෙනම් ඔයාලා ඒ විච්ච පොරොන්දු ඉෂ්ට කරන්න කියලා. සිවරාම් ගැන මෙතෙක් කිසිදු පාලකෙක් කතා නොකරපු මොහොතක කාලෙක අනුර කුමාරගේ ආණ්ඩුව සිවරාම් ගැන කතා කරනවා. අපි කියන්නේ සිවරාම්ගේ පරීක්ෂණ කඩිනම් කරන්න. ඒ විතරක් නෙමෙයි. මාධ්‍යවේදීන් සහ මාධ්‍ය සේවකයන් 41 දෙනෙක් ඝාතනයෙන් ලක් වෙලා තියෙනවා, අතුරුදහන් කරලා තියෙනවා. ඒ අයගෙන් 39 දෙනෙක් දමිළ භාෂාව කතා කරන මාධ්‍යවේදීන්. කිසිදු පාලකයෙක් මේ මාධ්‍යවේදීන්ට මේ මාධ්‍යවේදීන්ගේ ඝාතන වලට යුක්ති ඉෂ්ට කරන්න ඉස්සරහට අවිල්ලා නැහැ. අපිට මතකයි 2015 දෙසැම්බර් 10 වෙනිදා මේ ඝාතනයෙන් ලක් වෙච්ච මාධ්‍යවේදීන්ගේ ලයිස්තුවක්
අපි යහපාලන ආණ්ඩුව අගමැති එවකට අගමැති රනිල් වික්‍රමසිංහට බාර දුන්නා. ඔහු ඒක පාර්ලිමේන්තුවේ සභාගත කරා. නමුත් යහපාලන ආණ්ඩුව දිගින් දිගටම පොරොන්දු දුන්නත් ඒ කාලේ ඝාතන ලක් වෙච්ච මාධ්‍යවේදී යුක්ති ඉස්ස කරනවා කියලා ඒගොල්ලෝ කිසි දෙයක් කරෙත් නැහැ. ඉතිහාසයේ පුරා වැඩිම මාධ්‍යවේදීන් සහ මාධ්‍ය සේවකයන් සංඛ්‍යාවක් ඝාතන ලක් වෙලා තියෙන අතුරුදහන් කළ රාජපක්ෂ පාලනය යටතේ. අනිත් පාලන කාලවලදීත් අපට අපේ මාධ්‍ය සභාව අහිමි වෙලා තියෙනවා. දැන් තියෙන්නේ පුනරුද ආණ්ඩුවක්, මාලිමා ආණ්ඩුවක්. යාලා ලෝකෙට කිව්වේ අයුක්තියට අසාධාරණයට එරෙහිව ඒගොල්ලන්ගේ පාලනය උපරිම වශයෙන් ඉස්සරහට ගණන් ගිහිල්ලා දඬුවම් දිය යුත්තන දඬුවම් දෙනවා කියලා. එහෙනම් මේක තමයි අවස්ථාව. අපි නඩේෂන් සොයුරාගේ 21 වෙනි සමරුමේදී යලිත් වතාවක් අනුර කුමාර ජනාධිපතිතුමාට මතක් කරනවා සිවරාම්ගේ ඝාතනයේ පරීක්ෂණ කඩිනම් කරන්න කියපු ඔබ එතනින් එහාට ගිහිල්ලා සිවරාම්ගේ පරීක්ෂණය වගේම සියලු ඝාතන ලක් වෙච්ච මාධ්‍යවේදීන්ගේ පරීක්ෂණත් ඉෂ්ට කරන්න කියලා අපි ඉල්ලීමක් කරන්න කැමතියි. නැවත වතාවක් අපි අවධාරණය කරන්න කැමතියි. අපි උතුරේත් නැගෙනහිරත් දකුණේත් මාධ්‍යවේදීන් එක්කහුව වෙලා ඝාතන ලක් වෙච්ච මාධ්‍ය සගයන්ට යුක්තිය හේතු වෙනතුරු අපි අරගලේ අපි ගෙනෙනවා කියලා කියනවා. ස්තුතියි. அடுத்ததாக திருகோணமலை மாவட்ட ஊடகவியலாளர் ஒன்றியத்தின் தலைவர் சச்சிதானந்தம் ஐயா அவர்களை அன்பு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். சகோதரர் நண்பர் ஜி நடேசன் அவர்களுடைய 21வது நிகழ்விலே நாங்கள் எல்லோரும் இதில் கூடியிருக்கின்றோம். இது ஒரு துயரமான சம்பவம். பல ஆண்டுகள் பல அரசுகள் மாறிய பொழுதும் அவருடைய படுகொலைக்கான நீதி இன்னும் கிடைக்காமல் இருப்பது என்பது மிகவும் கவலைக்குரிய விடயம். குறிப்பாக இந்த அரசாங்கம் இடதுசாரி கொள்கையை கொண்ட அரசாங்கம் என்று சொல்லப்படுகின்ற பொழுதும் இந்த படுகொலை செய்யப்பட்ட இந்த ஊடகவியலாளர் தொடர்பான விசாரணைகளையோ அல்லது விசேட ஆணைக்குழுக்களையோ நியமிக்காது அதற்கான எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படாத ஒரு சூழல் இருப்பதாகவே நாங்கள் கருதுகின்றோம். திருகோணமலையிலே சுகிர்தராஜன், இங்கே நடேசன் அவர்கள், அதே போன்று எங்களுக்கு இந்த நாட்டிலே மிகவும் ஜனநாயகத்தின் முக்கியமான குரல்களாக இருக்கக்கூடிய தராக்கி சிவராம் போன்றவர்கள் இவ்வாறு படுகொலை செய்யப்பட்ட பொழுதும் இவர்களை ஒரு ஜனநாயகத்தின் தூண்கள் என்று எல்லோரும் விமர்சிக்கின்ற அதே நேரத்திலே அந்த ஜனநாயக தூண்கள் விழுந்த பொழுது அதற்கான நீதியை அல்லது அது போன்ற ஜனநாயக தூண்கள் கட்டியெழுப்புவதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இருப்பது என்பது மிக வேதனையான விடயமாக இருக்கின்றது. இந்த காரணங்களால் வளர்ந்து வருகின்ற இளம் ஊடகவியலாளர்கள் அவருடைய பணியை செய்வதற்கு முற்படுவது அல்லது பயந்து வாழுகின்ற ஒரு சூழல் கூட இதில் இருக்கின்றது. ஏனென்றால் அவ்வாறான இளம் ஊடகவியலாளர் வளரக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த விசாரணைகள் தள்ளி போடப்பட்டிருக்கின்றனவா என்ற கேள்வியும் எங்கள் மத்தியிலே இருக்கின்றது. ஆகவே இந்த அரசாங்கம் மட்டுமில்லாது சர்வதேச ரீதியிலே இந்த ஊடகங்களை பாதுகாக்க வேண்டும் என்று இருக்கின்ற அமைப்புகள் இந்த ஊடகங்களுடைய இழப்பு தொடர்பாக சரியான விசாரணைகளை மிக விரைவாக நடத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. நன்றி, வணக்கம். இறுதியாக சிவில் சமூக செயற்பாட்டாளர் லவகுரசராசா அவர்கள் சில உரையாற்றுவார். இலங்கையிலேயே 86 வருட காலமாக இருந்து கொண்டு வருகின்ற அந்த தேசிய இனப்பிரட்சி என்பது வடகிழக்கிலே இருக்கக்கூடிய தமிழ் பேசும் மக்களிடத்தையே பாரியளவான தாக்கத்தையும் பல வகையான படுகொலையையும் ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த வகையிலேயே வடகிழக்கிலே இருக்கக்கூடிய தமிழ் பேசும் மக்களின் இவ்வாறான இலங்கை அரசின் திட்டமிட்ட படுகொலைகள், வலிந்து காணாமல் சம்பவங்கள், காணி தொடர்பான விடயங்களை இந்த தேசத்துக்கு, இந்த சர்வதேசத்துக்கும் வெளிக்கொணர்ந்து வந்தவர்களே ஊடகவியலாளர் என்பதில் இந்த மாற்று கருத்தும் இல்லை. இவ்வரைக்கும் இவ்வாறான தமிழ் பேசும் மக்கள் என்ற பிரச்சனைகளை இந்த தேசத்துக்கும் சர்வதேசத்தில் கொண்டு வந்த 40க்கும் மேற்பட்ட ஊடகவியலாளர்கள் திட்டமிட்ட வகையில் அவர்களின் குரல் வலையை நசிப்பதன் ஊடாக தமிழ் பேசும் மக்கள் என்ற அரசியல் தீர்வுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய வகையில் இவர்களை இரவு பகல் பாராமல் வலிந்து காணாமலாக்கி கடத்தப்பட்டு பட்டப்பகலில் படுகொலை செய்த சம்பவம் இலங்கையிலே பதிவாகி இருப்பது என்பது உண்மையிலே எங்களைப் போல சிவில் செயற்பாட்டாளர்கள் மத்தியில் பல
மனவேதனையிலும் பாதிக்கப்பட்ட மக்களிடத்தில் இருக்கிறது. ஆகவே இலங்கை அரசாங்கமானது பல ஆட்சிக்கு வந்த பல அரசியல் தலைவர்கள் காலம் காலமாக தமிழ் மக்களை ஏமாற்றி வந்திருக்கிறார்கள். இறுதியாக தற்பொழுது ஆட்சியில் இருக்கின்ற இந்த NPP அரசாங்கமானது இலங்கையிலேயே சிஸ்டம் சேஞ்ச் கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லப்படுகின்ற இந்த இரு பாரிய நிகழ்ச்சி திட்டத்தின் ஊடாக இலங்கையிலே இடம்பெற்ற ஊழல் சார்ந்த விடயங்களுக்கு அதிகமான அக்கறையையும் அதுக்கான காலங்களையும் வழங்குகின்றதை ஒழிய இந்த இலங்கையிலே படுகொலை செய்யப்பட்ட நடேசன் ஐயா போன்றவர்கள் என்ற நீதிக்காக எந்த விதமான நீதி சார்ந்த எந்த நடவடிக்கையும் இந்த இலங்கை அரசாங்கம் மாறி மாறி இந்த கதிரையில இருந்து கொண்டு வருகின்ற இலங்கை அரசாங்கம் நீதி பொறிமுறை தொடர்பான எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது எங்களுக்கு வேதனை அளிக்கிறது. ஆகவே இந்த அரசாவது இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கான நீதிகளை வழங்க வேண்டும், அதுக்கான காத்திரமான நடவடிக்கையை முன்னெடுக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்திலே இந்த நினைவு நாளிலே இலங்கை அரசை நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். நன்றி. நன்றி. கலந்து கொண்ட அனைவருக்கும் இந்நேரம் எங்களோட அழைப்பேற்று கலந்து கொண்ட அனைவருக்கும் இந்நேரம் நன்றிகள். தொடர்ந்து மாவட்டத்தில் ஊடக பணி தொடர்ந்து செய்வோம்.